ஹலோ ஹாய் வீவர்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா காதலிக்க நேரமில்லை மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் இந்த பொங்கல் ஜான் 14 அன்னைக்கு தேட்டரில் ரிலீஸ் ஆன ஒரு படம். ராம்காம் ஜானரில் எடுக்கப்பட்ட ஒரு படம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி, நித்யா மேனன் இவங்கெல்லாம் மெயின் லீட் பண்ணியிருக்காங்க. ஏஆர் ரஹ்மான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. கிருத்திகா, உதயநிதி ஸ்டாலின் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இது வணக்கம் சென்னை, காளி இந்த மாதிரியான ஒரு சில படங்கள்லாம் எடுத்த ஒரு ஃபீமேல் டேரக்டர் தான். பட் ஆனால் நல்ல கமர்ஷியல் படங்கள் எடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு டேரக்டர் தான். மெயினா இந்த படத்தோட கதைன்றது வந்து பாத்தீங்கன்னா, படத்துல ஹீரோயின் நித்யா மேனன் அவங்க தான் ஒரு மெயின் கேரக்டர். அவங்க வந்து ஜான் கொகேன் அவரை லவ் பண்ணிட்டு இருக்காங்க. லவ் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க வந்து ஒரு அது என்ன சொல்றது, ஒரு மேரேஜ் ஒன்று, ஒரு ரெஜிஸ்டர் மேரேஜ் ஒன்று பண்ணிக்கிறாங்க வீட்டுக்கு தெரியாம. ஆனா அவங்களுக்கு வந்து மேரேஜை வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறாங்க. பட் சைலண்டா ஒரு ரெஜிஸ்டர் மேரேஜ் ஒன்று பண்ணிக்கிறாங்க. அந்த டைம்ல ஜான் கொகேன் ஸோ இவங்க நித்யா மேனனை ஏமாத்திட்டு இன்னொரு பொண்ணு கூட சுத்திட்டு இருக்கிறதே இவங்க பார்த்துடுறாங்க. நித்யா மேனன் பார்த்துட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு அது வந்து டிவோர்ஸ் வாங்கிட்டு வெளியே வந்துடுறாங்க. ஸோ வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு தெரிய வருது, சரி நமக்கு ஒரு குழந்தை வளர்க்கணும்னு ஆசையா இருக்கு, அது நம்ம ஏன் கல்யாணம் பண்ணி குழந்தைய வளர்க்கணும், ஸோ நம்ம இந்த ஐவிஎஃப் மூலியமாவே நம்ம ஆஹ், கருத்தரிப்பு பண்ணிக்கிட்டு நம்ம குழந்தைய வளர்க்கலாம், ஒரு குழந்தை ஒன்று பெற்றுக்கிட்டு ஆண் துணை இல்லாமல் ஒரு குழந்தைய ஒன்று பெற்றுக்கிட்டு நம்ம வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைய ஒன்று பெற்றுக்கிட்டு அவங்க வளர்க்குறாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடில் ஜெயம் ரவி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு சீரியஸாக லவ் பண்ணக்கூடிய ஒரு ஆள்னு சொல்லலாம். அவர் வந்து ஒரு பொண்ணு ஏமாத்துறா. லைக் ஏமாத்துறா மீன்ஸ் எப்படின்னா ஒரு என்கேஜ்மெண்ட் வரைக்கும் வந்து டக்குன்னு ஓடி போயிடுறா. இதில் ரொம்ப வெக்ஸான அவரு சரக்கு அப்படி இப்படின்னு நடிச்சு ஒரு பிளே பாய் மாதிரி சுற்றிட்டு இருக்காரு. ஸோ ஃபைனலாக இவங்க ரெண்டு பேரும் ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணுறாங்க. ஜெயம் ரவியும் நித்யா மேனனும் ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் உங்க லைஃப்ல என்ன நடந்தது அப்படின்றது அந்த படத்தோட மீதி கதை. ரொம்ப ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளாட்டாக தான் இருந்தது இந்த படத்தோட கதை. மெயினாக இந்த படத்தோட ஒரு கதை பார்க்கும்போது எனக்கு நிறைய இடங்கள் வந்து ததா படத்துக்கு கவின் அபர்நாத் தாஸ் நடிச்ச அந்த ஒரு படத்தை எனக்கு ரிமெம்பர் பண்ண மாதிரி இருந்தது இந்த படத்தோட ஒரு கதை. நல்ல ஒரு ஃபீல் குட்டான ஒரு ஸ்டோரி தான் இது. மெயினாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி அவர் ஆக்டிங் பிரமாதமாக இருந்தது. ஒவ்வொரு எமோஷன் சீனாக இருக்கட்டும், ஒரு ஜனங்களோட சீனாக இருக்கட்டும், லைக் அந்த ஒரு லவ் சீனாக இருக்கட்டும், அவரோட எக்ஸ்பிரஷன்ஸ், அவரோட ஆக்டிங், அவரோட வே ஆஃப் பிஹேவியர், அது எல்லாமே ரொம்ப பிரமாதம். ஆஸ் யூஷுவல் அவரோட அந்த ஒரு பாடி லாங்குவேஜ், அவரோட ஸ்டைலில் வந்து சூப்பராக நடிச்சிருந்தாரு. படத்தில் ஒரு பிரமாதமான ஒரு ஆக்டிங் அவர்கிட்ட வந்து சூப்பராக நடிச்சிருந்தார் படத்தில். நித்யா மேனன் மெயினாக அவங்க தான் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில். ஜெயம் ரவிக்கும் ஒரு ஈக்குவல் ஸ்பேஸ், அவங்களுக்கு ஈக்குவலான ஒரு ஃபீமேல் லீட் கேரக்டர் நித்யா மேனன் செமையா பண்ணியிருந்தாங்க. எனக்கு ஜெனரலாக நித்யா மேனன் வந்து ரொம்ப பிடிக்கும். ஒரு நல்ல ஒரு செமையான ஒரு டேலண்டடான ஒரு ஆக்ட்ரஸ். பட் இந்த படத்துல இன்னும் வேற லெவல்ல பண்ணியிருந்தாங்க. ஒரு முக்கியமான ஒரு மெச்சூர்டான ஒரு கேரக்டர் அவங்க வந்து ரொம்ப சூப்பரா ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு சீன்ஸ்லயும் சரி அவங்களோட லைக் அந்த ஒரு கேரக்டராக வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லலாம். பிரமாதமா இருந்தது அவங்களோட கேரக்டர். இந்த படம் ஃபுல்லாவே பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டா இருந்தது. அவங்க கெரியர்ல நிறைய நல்ல கேரக்டர்ஸ் எடுத்து சூப்பரா பிரமாதமா அவங்க பெர்ஃபார்மன்ஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. அதுல அவங்க கெரியர்ல ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட் கேரக்டர் இதுன்னு கூட நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு பிரமாதமா இருந்தது அவங்க கேரக்டர். ரொம்ப சூப்பரா நடிச்சிருந்தாங்க நித்யா மேனன். படம் ஃபுல்லா அப்படியே ஒரு ஸ்டீல் த ஷோ அப்படியே அந்த படம் ஃபுல்லா கொண்டு போறாங்க. செம்மையா இருந்தது அவங்களோட கேரக்டர். அதே மாதிரி டிஜே பானு அவங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜெயம் ரவிக்கு ஒரு எக்ஸா ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன ரோல் தான், அவங்க ரொம்ப நல்லா நீட்டா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஜான் கொகேன் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா நித்யா மேனனோட எக்ஸா ரோல் பண்ணியிருக்காரு. அவர்தான் இந்த படத்துல ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர்னு சொல்ல முடியாது. பட் ஒரு சின்ன கேரக்டர் ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி யோகி பாபு ஒரு இதில் வந்து ஜெயம் ரவிக்கு ஃப்ரெண்டா ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. நல்லா அந்த அவரோட கேரக்டர் ஒரு சப்போர்ட்டிங் ரோல் தான். ரொம்ப ஒரு காமெடி ரோல் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஒரு சப்போர்ட்டிங் ரோல் தான். பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு 2 3 காமெடி பண்றாரு. அதெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் லைட்டா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வினய் ராய் அவர் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. அவரும் ஜெயம் ரவி ஃப்ரெண்டா தான் ஒரு ரோல். பிளஸ் அவர் இந்த படத்துல கே ரோல் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்துல கொஞ்சம் இந்த மாதிரியான ஒரு மாடர்ன் டே விஷயங்களை பேசுற படம் தான். அதனால அவர் வந்து கேவா பண்ணியிருக்காரு இந்த படத்துல வினய் ராய். ஸோ நல்லா இருந்த அவரோட கேரக்டர் ஒரு சின்ன கேரக்டர் தான் படத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு கேரக்டரும் நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி லால் அவர் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜெயம் ரவியோட அப்பாவா ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. ஒரு சப்போர்ட்டிவான ஒரு அப்பா ரோல் படத்துல ரொம்ப நல்ல நீட்டான ஒரு குணச்சித்திர கதாபாத்திரம் ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி மனோ அவர் இதுல வந்து பாத்தீங்கன்னா நித்யா மேனனுக்கு அப்பாவா ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. அவரோட சப்போர்ட்டிவான ஒரு ரோல் தான். அவரோட அந்த ஹியூமர், அந்த இந்த சின்ன சின்ன காமெடி எல்லாம் ரொம்ப நல்லா சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்தது இந்த படத்துல. அதே மாதிரி லட்சுமி ராமகிருஷ்ணன் அவங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா நித்யா மேனனோட அம்மாவா பண்ணியிருக்காங்க. ஒரு எமோஷனலான ஒரு மதர் ரோல் தான். நல்லா நீட்டான ஒரு கேரக்டர் நல்லா பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இதுல மெயினா வந்து பாத்தீங்கன்னா மியூசிக் வந்து ஏஆர் ரஹ்மான். லைக் சாங் வந்து பாத்தீங்கன்னா இந்த லாவெண்டர் மனமே, அதேமே என்ன இழுக்குதடி, அதுக்கப்புறம் இந்த பிரேக்கப் டா, இந்த 3 சாங்குமே படம் வரதுக்கு முன்னாடியே அந்த ஒரு லிரிக்கல் வீடியோவில் பெரிய ஹிட்டான ஒரு சாங் தான். இது வந்து பிக்சரைஸ்டா பார்க்கும்போதும் நல்லா இருந்து. அட் சேம் டைம் சாங் எல்லாமே பிரமாதமா பண்ணியிருந்தாரு ஏஆர் ரஹ்மான். அட் சேம் டைம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நீட்டா போட்டிருந்தாரு. ரொம்ப ஓவரா ஒரு ஹை பிச் போகாம ரொம்ப நீட்டா அந்த படத்துக்கு ஒரு செட்டில்டா தேவை அந்த அளவுக்கு ஒரு ஃபீல் குட்டான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் போட்டிருந்தாரு. ஸோ நல்லா இருந்தது அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் அந்த படத்துக்கு. அதே மாதிரி கெவரமிக் ஹியூ ஹாரி அவர் தான் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர். ஸோ லைக் அந்த கேமரா ஆங்கிள்ஸாக இருக்கட்டும், ப்ளஸ் இது சென்னை, பெங்களூர் இந்த ஏரியாஸ் சுற்றி தான் எடுத்திருக்காங்க. சுற்றி அந்த ஒரு டிஐ ஒர்க் இருக்கட்டும், அந்த ஒரு கலர் ஒர்க் இருக்கட்டும், ஒரு ஒரு ஃப்ரேமே ரொம்ப நல்லா சூப்பராக அந்த ரொம்ப ரிச் அண்ட் கலர்ஃபுல்லான விஷுவல்ஸை கொடுத்துருந்தாரு. அதே மாதிரி
லாரன்ஸ் கிஷோரோட எடிட்டிங்கும் அந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். படம் வந்து ஒரு 2 மணி நேரம் 20 நிமிஷத்துக்குள்ள கிறிஸ்பா நீட்டா கட் பண்ணியிருந்தாரு எடிட்டிங்ல. பட் இந்த 2 மணி நேரம் 20 நிமிஷம் படமே எனக்கு ஒரு 3 மணி நேரம் பார்த்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஏன்னா படம் அந்த அளவுக்கு ஒரு ஸ்லோவான ஒரு படம். பட் நீட்டா ஆடியன்ஸ்க்கு புரியுற மாதிரி ஓரளவு நீட்டா படத்துக்கு தேவையில்லாத சீன்ஸ்லாம் இல்லாத மாதிரி ஒரு 2 மணி நேரம் 20 நிமிஷம் ரொம்ப நல்லா நீட் அண்ட் கிறிஸ்பா எடுத்திருந்தாரு. அவரோட கட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது இந்த படத்துல. அதே மாதிரி டாக்டர் கிருத்திகா உதயநிதி ஸ்டாலின் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பழைய ஒரு கதையை ஒன்று தான் எடுத்துக்கிட்டாங்க சொல்ல போனா. ஆனா அதுவே ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட்டான ஒரு கமர்ஷியல் கதை. இதுல அவங்க ரைட்டிங்ல பண்ண மேஜிக் தான் வந்து வேற லெவல். ஏன்னா வந்து ரைட்டிங்ல ஃபுல் அண்ட் ஃபுல் எமோஷன்ஸ் உள்ளுக்குள்ள கடத்துறதுக்கு பொறுமையா ஒவ்வொரு கேரக்டர் அப்படியே ஸ்லோவா கொண்டு போனாங்க. ஏன்னா இந்த படத்தோட மெயின் விஷயம் என்னன்றது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்க்ரீன் பிளேவே ஒரு ஸ்லோ பர்னிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளே. ரொம்ப பொறுமையா போகும், அப்படியே கதைக்குள்ளே போகும். ஒரு ஒரு கேரக்டர் பத்தி உங்களுக்கு டீடைலா சொல்லும். பட் ஆனால் இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் தான் அடுத்தடுத்து வரும் அந்த ஒரு ரைட்டிங்ல. பட் ரொம்ப ஸ்லோவா இருக்கனால இது வந்து எல்லா ஆடியன்ஸ்க்கும் இந்த படம் வந்து பிடிக்குமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் இல்லைன்னு தான் சொல்லுவேன். மெயினா இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் படங்கள் இந்த மதகஜராஜா இந்த மாதிரி இந்த தீபாவளிக்கு சாரி இந்த பொங்கலுக்கு வந்து இந்த மாதிரி கமர்ஷியல் படம் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு இந்த படம் வந்து சுத்தமா செட் ஆகாது. பட் ஆனால் நல்ல ஒரு ஃபீல் குட்டான ஒரு படங்களை பார்க்குற ஆடியன்ஸ்க்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு எமோஷனலாக நிறைய இடங்களில் கனெக்ட் ஆச்சு. இந்த படம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே ஸ்லோவாக இருந்தால் கூட கதை வைஸ் ரொம்ப நல்லா நீட்டாக ஒவ்வொரு சீன்ஸுமே ஃப்ரெஷ்ஷாக வந்து நிறைய இடங்களில் சூப்பராக வந்து நடத்தியிருந்தாங்க. எனக்கு அப்படியே அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு அந்த செகண்ட் ஹாஃப்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த ததா படம் இவருக்கு கவின் படம் பார்க்குற ஒரு ஃபீல்லாம் ஆச்சு. பட் சூப்பர் எமோஷன்ஸ் நிறைய இடத்துல சூப்பராக கேரி அவுட் ஆயிருந்தது. எஸ்பெஷலி இந்த ஒரு ஜெயம் ரவி அந்த பையனுக்குமான அந்த ஒரு பாண்டு. ஏன்னா நித்யமேனன் பையனா ஒரு பையன் ஒரு ஆணுக்குமான பாண்டு. மெயினாக ஜெயம் ரவிக்கும் அந்த நித்யமேனனுக்குமான அந்த ஒரு போர்ஷன்ஸ் அந்த ஒரு கெமிஸ்ட்ரி அதெல்லாம் வந்து வேற லெவலில் இருந்தது. உண்மையாக ரைட்டிங் வந்து செம்ம ஸ்ட்ராங்காக பண்ணியிருந்தாங்க நித்யமேனன். நல்லா எமோஷனாகவும் பண்ணியிருந்தாங்க. அது வந்து எப்படின்னா இந்த மாதிரி படங்களை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இது போர் அடிக்குது படம் ஸ்லோவாக போகுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. பட் அந்த ஒரு கேரக்டருக்குள்ளேயே போய் அந்த ஒரு கதைக்குள்ளேயே போய் நம்ம அப்படி உத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கேரக்டரும் ப்ளஸ் அந்த ஒரு கதையும் அந்த ஒரு ரைட்டிங்கும் ஏதோ லைக் அந்த மாதிரி ஒரு எமோஷனலாக ஒன்று பண்ணும். அந்த மாதிரி இந்த ரைட்டிங் இல்லை ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரைட்டிங் தான் உண்மையில இந்த படத்தில் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக நான் பார்த்தது. பட் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்லோவாக இருந்தாலும் எங்கேயும் போர் அடிக்காத அளவுக்கு இருக்கும் படம். ரொம்ப நீட்டாக ஒரு கிறிஸ்பாக வந்து ரொம்ப தேவையில்லாத சீன்ஸ் அந்த அளவுக்கு எதுவுமே இருக்கா. அவ்வளோ நீட்டாக படத்தை கிறிஸ்பாக கொண்டு போய் முடிச்சிருந்தாங்க உதயநிதி கிருத்திகா உதயநிதி இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டர். அவங்க இதுக்கு வணக்கம் சென்னைலாம் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அது ஒரு செம ஃபீல் குட்டான ஒரு ராம்காம் படம் தான் வணக்கம் சென்னை. அந்த படத்துக்கு ஒரு பெரிய ஃபேன்னு சொல்லுவேன். சாங்ஸ் ஆகட்டும் படமாக இருக்கட்டும் சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா களின்னு ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. அது டோட்டலாக வேற ஒரு ஜேர்னர் இது. திரும்பி இந்த ஒரு ஃபீல் குட்டான ஒரு ஜேர்னருக்கு வந்திருக்காங்க. சூப்பரான என்ன காதலிக்க நேரமில்லை அந்த படத்தோட டைட்டிலே ஒரு பெரிய இம்ப்ரெசிவாக இருந்து ப்ளஸ் ட்ரைலரும் நல்லா ஓரளவு இம்ப்ரெசிவாக இருந்து சாங்குமே பெரிய இம்ப்ரெசிவாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த தீபாவளிக்கு இந்த படத்துக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன். பட் நிறைய மிக்ஸ்டு ரிவ்யூ வந்தது. அது வந்து ஒரு ஆடியன்ஸோட ஒப்பீனியன் தான். பட் என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு வாட்ச் இந்த ஃபெஸ்டிவல் டைம் இந்த லீவுக்கு தேட்டரில் போய் பார்க்க ஒரு நீட்டான ஒரு வாட்ச். மெயினாக இந்த படத்தை நார்மல் கமர்ஷியல் ஆடியன்ஸை தவிர இந்த மாதிரி நல்ல ஒரு ஃபீல் குட்டான ஒரு படங்கள் பார்க்குற ஒரு ஆடியன்ஸாக இருந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபை பண்ணும். ரொம்ப அந்த ஒரு எமோஷனலாகவும் கனெக்டாக கொடுக்கும். ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். அந்த சேம் டைம் ரொம்ப ஆஹா ஓவன் பில்டப் இல்லாமல் சிம்பிளாகவும் இருக்கும். நல்ல ஒரு நீட்டான ஒரு வாட்ச் இந்த படம். கண்டிப்பாக இந்த படம் ஒரு ஒன் டைம் தேட்டரில் பார்க்கக்கூடிய ஒரு வாட்ச் தான் அது. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவிக்கும் ஒரு நல்ல படமாக இருக்கும். நித்யமேனனுக்கும் அவங்க கெரியரில் ஒரு நல்ல படமாக இருக்கும். ஏன்னா செம பெர்ஃபார்மன்ஸ் அவங்க 2 பேரும் பூந்து விளையாண்டுருக்காங்க அந்த படத்தில். ரொம்ப ஒரு மெயின் லீட் கேரக்டர். அவங்க படத்தை மொத்தமாக தாங்கி அவங்க 2 பேரும் தான் கொண்டு போனாங்க. பிரமாதமாக இருந்தது. இந்த படத்தில் ஒரு ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு வந்து ஒரு 7 கொடுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு படத்தான ஒரு படம். கண்டிப்பாக இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்க. அதுவும் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா US 16+ தான் கொடுத்துருக்காங்க. ஒரு சில கண்டென்ட்ஸ் அப்படி இருந்தது இந்த படத்தில். கண்டிப்பாக எல்லாரும் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட போய் தேட்டரில் போய் பாருங்க. ஒரு நீட்டான ஒரு நல்ல வாட்ச் தான் அது. மெயினாக இந்த ஃபெஸ்டிவல் ஹாலிடேஸ்க்கு தேட்டரில் போய் பார்க்கறதுக்கு போய் இந்த படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.